ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான மல்லி பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். மல்லி பொங்கல் செய்ய 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய கொத்தமல்லி எடுத்துருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, இதையும் நல்லா மிக்சியில் கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அரிசி நல்லா கழுவி எடுத்தாச்சு. 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துனா நல்லாயிருக்கும். அரிசி பருப்பு சேர்ந்து 1.5 டம்ளர் நம்மளுக்கு. இப்போ 4 டம்ளர் தண்ணி சேர்த்து 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துனா கரெக்டாக வந்துடும். தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி, இஞ்சி எல்லாம் அரைச்சி விழுதும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய்யும் இதோடு சேர்த்துடலாம். நம்ம நெய் சேர்த்தும்போது நல்லாயிருக்கும், பொங்கி மேலே வராமலும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் நல்லா மூடிட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வச்சு நம்ம எடுத்துடலாம். தேங்காய் சட்னி ஒன்று பண்ணிடலாம். கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன். இதோட கொஞ்சமாக முந்திரி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் இது காரமாக இருக்குது, அதனால 1 மட்டும் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி சட்னி எடுத்துடலாம். சட்னியும் அரைச்சி எடுத்தாச்சு. கருவேப்பிலை தாளித்து போட்டிருக்கேன். கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை மட்டும் தாளித்து சேர்த்துருக்கேன். ஹோட்டல் ஸ்டைலில் வெள்ளைக்காய் சட்னி. தேங்காய் சட்னி பொட்டுக்கடலை சேர்த்தாமல் கேஷ்யூ நட் மட்டும் சேர்த்துருக்கேன். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி கொட்டிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிருந்தேன். எதுவுமே மேலே லீக் ஆகலை. பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக வந்துருக்கு. குழச்சி விட்டுலாம். நல்லா குலைவாக வெந்திருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் முந்திரி நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். முந்திரி, கருவேப்பிலை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுட சுட டேஸ்ட்டான மல்லி பொங்கல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சோம், ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.